திரௌபதியோட பாதணிகளை கிருஷ்ணர் சுமந்தார். கேட்குறக்கே வியப்பாக இருக்குது இல்லைங்களா? என்ன மாதிரி நிகழ்வு, எந்த மாதிரியான சந்தர்ப்பம், எதனால் அவர் சுமந்தார், யாருக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க. குருஷேஸ்திர போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தில் 9 நாள்கள் முடிஞ்சிருச்சு. 9 நாள்கள் கடந்தும் பாண்டவர்களை வீழ்த்த முடியலையே அப்படின்னு நினச்ச துரியோதனன் ரொம்ப கோபமாக இருக்கான். பீஷ்மரிடம்தான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் நீ இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்து பீஷ்மர் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். தாத்தா பீஷ்மர் பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் போகலை. அதனால தான் நம்மளால் பாண்டவர்களை எதுவுமே செய்ய முடியலன்னு பீஷ்மர் மேலே கோபமாக இருந்தான் துரியோதனன். தான் எண்ணத்தை மெக கோபத்தோட பீஷ்மர்கிட்ட போய் சொல்கிறான். துரியோதனோட கடுமையை கண்ட பீஷ்மரும் அதே கடுமையோட மறுநாள் போரில் பாண்டவர்களை அடியோட வீழ்த்துவேன்னு சபதம் செய்கிறார். ஆனால் துரியோதனா பாண்டவர்களை வீழ்த்துவேன்னு நீங்கள் சொல்லாதீங்க, அவங்கள போரில் நான் கொள்வேன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறான். செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார். அதே தருணத்தில் பாண்டவர்களோட பாசறையில் இருந்த கிருஷ்ணர் லேசாக சிரிக்கிறார். அவருடைய சிரிப்போட காரணம் அங்கிருந்த பாண்டவர்களுக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வருது. அர்ஜுனன் உட்பட அனைவருமே கலக்கமாயிடுறாங்க. பீஷ்மரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவர் இல்லையா? நன்றி கடனுக்காக அவர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மம் வெல்லுன்னு சொல்லி நமக்கு ஆசீர்வாதமும் செஞ்சுருக்காரே, அவரே இப்போது நம்மை ஒழிப்பதாக சபதம் செஞ்சுருக்கனால நிலைமை நமக்கு எப்பவுமே பாதகமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. பாண்டவர்களோட இந்த சோர்வையை பார்த்ததும் திரௌபதிக்கும் கவலை அதிகமாயிடுச்சு. இனி தன்னுடைய சபதம் என்னாவது போரின் திசையே மாறிவிடும் போல இருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் அங்கே வரார். திரௌபதியை பார்த்து சத்தமே செய்யாமல் என் பின்னாடி வா அப்படின்னு ரொம்ப மெல்லிய குரலில் சொல்லிட்டு போகிறார். அந்த நள்ளிரவில் அவளை எங்கேயோ அழைச்சிட்டு போகிறார் கிருஷ்ணர். போர்க்களத்தில் கிருஷ்ணர் நடந்து போயிட்டுருக்காரு. ரணகலமாக மாறி இருந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள்லாம் அவல குரல்கள்லாம் எழுப்புறாங்க. அந்த பிரதேசமே அந்த ஒளிகளில் ஒரு அமானுஷ்யமாக தான் தெரியுது. கிருஷ்ணர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியத்தில் திரௌபதி கொஞ்சம் கூட பயப்படாமல் எதையுமே பொருட்படுத்தாமல் கிருஷ்ணருக்கு பின்னாடி அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கான். யுத்த களத்தை விட்டு சற்று விலகியதுமே திரௌபதி அணிந்திருந்த விலை உயர்ந்த காலணிகள் எழுப்பிய ஓசை கேட்டது. ஓரிடத்தில் நின்ற கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து, சகோதரி, உன் காலணிகள் மிகவும் சத்தம் எழுப்புகின்றன, அவற்றை கலற்றி போடு அப்படின்னு சொல்கிறார். திரௌபதியும் காலணிகள் கலற்றி வீசிடுறான். தொலைவில் இருந்த ஒரு கூடாரத்தை சுட்டி காட்டிய கிருஷ்ணர், திரௌபதி, நீ எவரும் அறியாமல் அந்த கூடாரத்துக்குள்ளே போகணும். உள்ளே குறுக்கும் நெடுக்குமா ஒரு மனிதர் நடந்துக்கிட்டு இருப்பார். எதையும் பார்க்காம நீ அவர் காலில் போய் விழுந்துரு. மற்றபடி ஏன் எதற்கு எல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிடுறார். திரௌபதியும் கிருஷ்ணர் சொன்னபடியே கூடாரத்துக்குள்ளே சத்த சண்டையாமல் அப்படியே உள்ளே போயிடுறா. அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமா நடக்கிறார். அவர் திரும்பி பார்ப்பதற்குள்ளேயே அவரோட காலில் போய் விலகணுங்கிற வேகத்தோட அவரோட கால்களில் போய் விழுந்துடுறா திரௌபதி. யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுகதை பார்த்த பீஷ்மர், தீர்க்க சுமங்கலியாக இருமா அப்படின்னு வாழ்த்துறார். பின்னர் அவளை எழுப்பி பார்த்தது தான் தெரியுது அது திரௌபதி. திரௌபதி பார்த்ததுமே பீஷ்மர் அப்படி திடுக்கிட்டுறார். இவளையா வாழ்த்தணும் அப்படின்னு தனக்குள்ளே மருகிக்கிறார். நாளைய போரில் யாரை ஒழித்து கட்ட போவதாக துரியோதனுக்கு வாக்களித்தமோ அந்த பாண்டவர்களோட பத்தினியை தீர்க்க சுமங்கலியாக இருமா நம்ம வாழ்த்திட்டோமே, தெய்வம் தன்னை ரொம்ப சோதிக்குதான்னு நினச்சி பீஷ்மர் ரொம்ப வருத்தப்படுறார். திரௌபதியை பார்த்த பீஷ்மர், பிணங்கள் குவிந்திருக்கும் இந்த யுத்த காலத்தில் நீ தனியாவம்மா வந்த, உன்னை யார் இங்கே அழைச்சிட்டு வந்தாங்கன்னு கேட்குறார். அப்போது கூடாரத்தின் வாயில் ஏதோ நிழல் அசைவது போல தெரியுது. அங்கே கிருஷ்ணர் தான் நின்றுட்டுருக்கார். பீஷ்மருக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. வா கிருஷ்ணா, இது உன் வேலையாகத்தான் இருக்குன்னு நான் நினச்சேன். இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு அப்படின்னு கேட்குறார். இதுவா, திரௌபதியோட பாதணிகள், அதிக ஓசை எழுப்பவே கலற்ற சொன்னேன், அதைத்தான் இந்த துணியில் முடிஞ்சு வச்சிருக்கேன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். உடனே திரௌபதி பதட்டமாகி பாஞ்சு போய் அதை பிடுங்க பார்க்குறா. கிருஷ்ணா, இது என்ன சோதனை, என் காலணிகளை போய் நீ சமக்கலாமா, என்னை மகாபாவியாக ஆக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டா, அதுதான் உன் எண்ணமானு அப்படி கண்ணில் அப்படி கண்ணீர் இப்படி கொட்டுது. தங்கையோட செருப்பை அண்ணன் தூக்குதில் தவறே இல்லைம்மா,
பெரியவர் பீஷ்மரிடம் உன் கோரிக்கை சொன்னாயா இல்லையா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறார். பீஷ்மர் குறுக்கிட்டு, மாயவனே, அவை ஏதுமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்லணும் நீ தீர்மானித்து வச்சுருந்தையோ அதை அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாத மொழியாகவே நான் சொல்லிட்டேன். நீ பொல்லாதவன், உன் அபயம் என்னன்னு யோசிக்கிறையோ, உன்னை நம்பி வரவங்களை காக்கிறதுல எப்பவுமே நீ தோக்கதே கிடையாது. அது பாதனைகளெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்குது தான் எனக்கு காமிக்கணுமா என்ன? பாண்டவர்களுக்கு உன் அருள் இருக்கும்போது இந்த பீஷ்மனால் அவங்கள என்ன செஞ்சிட முடியும்? கிருஷ்ணா, நீ யாருங்கிறத நான் நல்லா தெரிஞ்சவன். நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு நான் நினச்சிட்டேன். அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்காக பக்தர்களை ரசிக்கிறதுக்கு நீ திரௌபதியின் பாதனைகளை சுமந்துட்டு நிற்க வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டே அவர் கண்களில் கண்ணீர் அப்படியே கொப்பளிக்குது. மறுநாள் போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் அர்ஜுனால் படுத்தாருங்கிறது அடுத்த வரலாறு.